நம்ம நாட்டுல இருந்து அந்த காலம் முதல் இந்த காலம் வரை வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலைகளுக்கு இளைஞர் பட்டாளங்கள் வந்து நெறைய வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து பத்துக்கள், பேக் போன் நெறையா இருக்கிறதால அவங்க அப்பா, அம்மா என்ன சொல்லுவாங்க, "டேய் நீ சம்பாரிச்சு கிழிச்சது போதும். வந்து காலகாலத்துல வந்து கல்யாணம் பண்றது பிறகு ஒரு கால் கட்டு போடு வா" அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன கடனே அடையல. அதுக்குள்ள இங்க என்ன கல்யாணம் கேட்கிறியா? ஒழுங்கா கடன் அடைச்சுட்டு வா! அப்படின்னு சொல்ற இளைஞர்கள் தான் புலம்பிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் தான் இங்க வெளிநாடுகள்ல அதிகம். இது உண்மையா? பொய்யா? நீங்களே சொல்லுங்க. அது அப்படி இருக்கும்போது, இந்த பாட்ஷா படத்துல வந்து ஒரு சாங் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. 8க்குள்ள முதல் 8ல் விளையாடாதது விளையாட்டும் அல்ல, 2ஆம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல, 3ஆம் எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல, நீ 4ஆம் எட்டில் பெறாதது குழந்தையும் அல்ல, 5ஆம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் வரும். ஸோ, நீங்க வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க வரதே 24 தான். அப்ப கல்யாணம் கல்யாண வாழ்க்கைய இழந்துட்டு தான் வரீங்க. முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் பண்ணிட்டு ஊர்லயே செருகு கட்டி பெருக வாழ பாருங்க. லைஃப் நல்லாருக்கும்.